அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, புனித நாட்களும் புண்ணியங்களும் என்ற இந்த பிளேலிஸ்ட் பகுதியில் ஆரம்பமாக நாம் பார்க்க இருப்பது, இப்பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய புனிதம் பூக்கும் முஹர்ரம் மாதத்தை பற்றி. இந்த முஹர்ரம் மாதம் எத்தகைய சிறப்புக்குரிய புனித மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஒரே ஒரு நபிமொழி போதுமானது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி, முஸ்லிம் ஷரீஃபில் பதிவான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலு ஸியாமி பஅத ரமதானி ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். பெருமானாருடைய அமுத வார்த்தையை பாருங்கள். அஃதலு ஸியாம், நோன்புகளில் சிறந்த நோன்பு பஅத ரமதான், ரமலானுக்கு பிறகு. முதல் அந்தஸ்து ரமலானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு, இந்த ரமலானுக்கு அடுத்தபடியாக சிறப்பு வாய்ந்த நோன்பு எது தெரியுமா? முஹர்ரமுடைய மாதத்தினுடைய நோன்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை ரமலானுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தில் வைத்தார்கள் என்றால், இந்த முஹர்ரம் எவ்வளோ புனிதமானது என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். சொல்லிட்டு இந்த ஹதீஸ் அதோடு முடிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொடர்ந்து சொல்றாங்க, ஓ அஃதலு ஸலாத்தி, தொழுகையில் சிறந்தது எது தெரியுமா? பஅதல் ஃபரீதா, ஃபர்லான 5 நேர தொழுகைக்கு பிறகு சிறப்பான தொழுகை ஸலாத்துல் லைல், தஹஜ்ஜத் தொழுகைங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ 5 நேர தொழுகைக்கு பிறகு பல தொழுகைகள் இருந்தாலும் அதற்கு 2வது அந்தஸ்தை தஹஜ்ஜத்துக்கு கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புக்கு ரமலானுக்கு பிறகு அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு தான் என்று சொன்னதின் மூலம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆழமான சிறப்பை நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த ஹதீஸை இன்னும் நாம் கொஞ்சம் ஆழமாக சென்று பார்த்தால் அதில் வீசக்கூடிய ஆன்மீக தென்றல் நமக்கு புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம். அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு சிறப்பான நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாசமான முஹர்ரம் என்னாங்க. ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ கம்பீரமான வார்த்தை இது. ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாசம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரத்துக்கு ஒரு பெயரை வைக்கிறான். அப்போ சஃபர் யாருடைய மாதம்? அதுவும் அல்லாஹ்வுடைய மாதம் தானே. ரபியுல் அவ்வல் யாருடைய மாதம்? அதுவும் அல்லாஹ்வுடைய மாதம் தானே. வருஷத்தில் 12 அல்லாஹ்வுடைய மாதம் தானே. அப்போ ஏன் முஹர்ரத்துக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய மாதம்னு பேர் வைக்கணும்? இப்போ உலகத்தில் எத்தனையோ பள்ளி இருக்குது, எல்லா பள்ளியும் அல்லாஹ்வுடைய பள்ளி தானே, அல்லாஹ்வுடைய வீடு தானே. ஏன் கஅபத்துல்லாவுக்கு மட்டும் பைத்துல்லான்னு சொல்லணும், அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்லணும்? அது பிரத்யேகமாக அல்லாஹ்வோடு இணைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அதற்கு எக்ஸ்ட்ரா சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். எப்படி மற்ற பள்ளியும் கஅபத்துல்லாவும் ஒன்று இல்லையோ, அதுபோன்று மற்ற மாதத்தை விட இந்த முஹர்ரம் ஷஹ்ருல்லா என்று அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்குதான் நமக்கு ஆன்மீகத்தினுடைய வாசலை திறக்க நாம் காத்திருக்கிறோம். ஏன் இது அல்லாஹ்வோடு இணைக்கப்பட்டது? அப்படி என்ன அகமியம் இந்த முஹர்ரத்துக்குள்ளால் இருக்கிறது? வாருங்கள் நாம் பார்ப்போம். இதற்கான விளக்கத்தை அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சூரத்து தௌபா என்ற சூராவில் 36வது வசனத்தில் இதை அல்லாஹ் விளக்கி சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுவான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன், நிச்சயமாக மாசம் அல்லாஹ்விடத்தில் 12. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே அது 12 தான்ங்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தினுடைய கருத்தை பொதித்தும் வைத்திருக்கிறான். இந்த ஆயத்து ஒரு அற்புதமான ஆயத்து. இது விஞ்ஞானத்தையும் பேசுகிறது, மெஞ்ஞானத்தையும் பேசுகிறது. சரி, 12 ஆயத்து, 12 மாதம் என்று சொன்ன அல்லாஹ்
சொல்லிட்டு சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதை 12இல் 4 மாதங்கள் மிகவும் கண்ணியத்திற்குரியது, அதற்கு ஸ்பெஷலான சிறப்புகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அது என்ன மாதம் 4 மாதம் அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லலை. 12ல் 4 சிறப்புன்னு சொன்னான். எந்த 4 மாதம்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லலை. பின்பு அது என்ன 4 மாதம் என்பதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் விவரித்து நமக்கு சொல்கிறான். அந்த செய்தியை நாம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம், நபியே நாயகமே, புனிதமான மாதத்தை பற்றி மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். கொல், நீங்கள் சொல்லுங்கள், கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த புனிதமான மாதத்தில் சண்டையிட்டுக் கொள்வது, சச்சரவில் ஈடுபடுவது, குழப்பங்களில் ஈடுபடுவதெல்லாம் அது பெரும் பாவம் என்று இந்த மக்களுக்கு நீங்கள் உணர்த்துங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருவான். அப்படின்னா எப்போ ஒரு புனிதமான மாதமோ புனிதமான நாள் வந்து விட்டால் அதில் நாம் இபாதத்து செய்ய வேண்டும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அந்த நாட்களில் நாம் தப்பி தவறியும் கூட பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது, பிறருடைய மனதை காயப்படுத்தி விடக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்ற வாசலை அல்லாஹ் முதலில் அடைக்கிறான். குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த நாளில் சண்டையில் ஈடுபடுவது, சச்சரவில் ஈடுபடுவது அது பெரும் பாவம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வாருங்கள், அல்லாஹ் சொன்ன 12 மாதத்தில் 4 சிறப்புக்குரியவை. அது என்ன 4? வாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இப்பொழுது விவரமாக நமக்கு விவரிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்ஸனத்து 12 ஷஹ்ரன், மாதம் என்பது ஒரு வருடத்தில் அது 12 மாதங்களாக இருக்கும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சிறப்புக்குரியவை. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன 4 மாதம்? ஸலாசுன் முத்தவாலியாத், அதில் 3 மாதங்கள் தொடர்படியாக வரும். ஒன்று துல்கஅதா வதுல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3ம் தொடர்படியாக வரக்கூடியது. ரஜப் முதர், தனித்து வரக்கூடிய மாதம் ரஜப். இந்த 4 மாதங்களும் புனிதத்திலும் புனிதமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிப்பார்கள். இதெல்லாம் இந்த மாதத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தனிப்பெரும் சிறப்பு. இந்த மாதத்தில் நாம் பல ஆன்மீக வாசல்களை திறக்கக்கூடிய ஞானங்களையும் கல்விகளையும் தொடர்ந்து நாம் பார்ப்போம், பயணிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் இதை நாம் விவரிப்போம். இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.